ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் டெவில் ரைடர். இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடம் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 5 மந்த்துக்கு முன்னே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வீடியோ போட்டோம். என்ன அப்படின்னா, நம்ம பைக்கை வந்து சர்வீஸ் பண்ணோம் லிக்யூ மாலி ஆயில் யூஸ் பண்ணி. அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி வாங்கியிருக்கிறோம். இதில் வந்து ஆயில் இருக்குது, அதுக்கான ஆயில் இது. அப்புறம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பெட்ரோல் மைலேஜுக்கான இதுவும், இந்த இன்ஜின் பழைய ஆயில் க்ளீன் பண்ணுறதுக்கான இது. அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆயில் ஃபில்ட்ரு. இந்த 3 வச்சு இன்றைக்கி நம்ம வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். 5 மந்த்துக்கு முன்னே வந்து பார்த்தோம்னா இதே இடத்துல இருந்து நம்ம மொபைலில் விலாக் பண்ணி வீடியோ போட்டோம். இந்த டைம் வந்து கேமராவில் விலாக் பண்ணி வீடியோ போடுறோம். அதோடைய குவாலிட்டியும் இதோடைய குவாலிட்டியும் எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து இங்கேருந்து நம்ம ஷாப்புக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு நம்ம பைக் வந்து சர்வீஸ் பண்ணுறோம். அந்த சர்வீஸ் பண்ணுறதை வந்து நம்ம உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் எல்லோரும் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க காய்ஸ். இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சர்வீஸ் பண்ண இல்லைங்களா, போன டைம் லிக்யூ மாலி யூஸ் பண்ணி நம்ம சர்வீஸ் பண்ணது வந்து டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா 987 கிலோமீட்டர், 9087 கிலோமீட்டர் வந்து நம்ம பைக்கை வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதில் வந்து 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பைக்கை வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. பட் நான் வந்து 10,000 கிலோமீட்டர் வந்து நான் ஓட்டலை. நமக்கு 9,000 போதும் அப்படின்னு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 7,000 8,000 நீ எப்படா வந்த பண்ணுறேன் எப்படிதான் வர மாட்டேங்க. கத்திருந்தோம் ரெடி கத்திக்கிட்டே எத்தனை வரணும். யூடியூப்ல வீடியோ போடலாம், சும்மா அதெல்லாம் வாங்க. டேய் கத்திரிக்கோள அங்கேயும் பாரு. ஆசா எப்படி? டேய் ஆசா யார? ஆசா அது அவனுக்கு கண்ணே தெரியாது. நல்லா ரெடி பண்ணலாம். ஆன் பண்ணடா. ஆன் பண்ணுறேன். மெக்கானிக்கல ஆயில் மாற்றி வராங்க. ஆயிலை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடுச்சு. இந்த ஆயில் வந்து 1200 ஆன் பண்ணுறேன். சேம் அதே ஆயில் அதே பிராண்டு தான். இது வந்து 5 மந்த்துக்கு முன்னே நம்ம மாற்றினோம். இப்போ வந்து டோட்டலாக 9,000 கிலோமீட்டர் ரன் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ஆயில் வந்து நம்ம மாற்ற போகிறோம். அடுத்தது இது ஆன் பண்ணுறோம். இது வந்து நம்ம இன்ஜினில் ஊற்றி இன்ஜினுடைய பழைய ஆயிலை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஆயில் இது. இது வந்து நம்ம பெட்ரோல் வந்து மைலேஜ் வர்றதுக்கு பெட்ரோல் டேங்கில் ஊற்ற வேண்டிய ஆயில். அடுத்து வந்து இது வந்து நம்ம இந்த ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி கலந்து அதுக்கு இன்ஜினில் வந்து ஊற்றணும். அடுத்து இதை பிறா நல்லா தெரியும். பெரிய பொட்டலம் எடுத்துக்கிறாங்களே. அப்படியே இது மட்டும் இப்படி. இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு. இதோடைய விலை வந்து 200. இந்த 3 மட்டுமே வந்து 1000 rupees வந்துடுச்சு. இது ஒரு 1200. டோட்டலாக எப்படியும் ஒரு 1000 மொத்தம் ஒரு 2500 3,000 ரூபாய்க்குள்ள மொத்தம் செலவாயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம பைக் வந்து சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
இது அமுத்தி இது பண்ணுறேன். 1 minute. டே அன்றைக்கி மாதிரி எனக்கு ஊற்றிருப்பாரா அப்பா கீழே. ஏய் திருப்பி எடுத்தான் போய் அதான் திருப்பிலி சரியா இருக்கு. நான் திருப்பிலி எடுத்துக்கிறான் பாரு. முன்னாடியே கைக்கு நான் வந்துருப்பது அப்புறம் வந்தா அதே அந்த பொண்ணல் மாதிரி பேர் அதுக்கு பாரு எதாவது நீட்டா அது என்ன அது இதை வந்து நம்ம பைக்குள்ள வந்து ஊற்றிட்டு பைக் வந்து 5 மினிட்ஸ் வந்து ரன் பண்ணி விடணும். முக்கியமாக என்னென்னா பைக் வந்து இதை ஊற்றிட்டு வந்து ரேஸ் பண்ண விடாது, ஸ்டார்ட் பண்ணி மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் வரணும்னு சொன்னாங்க. அதுதான் பண்ணணும். ஓதணுமாடா? ஊற்றிடும். அப்படியே பண்ண ரூட்டு ரன் ஆகிடும். போடுறா இது கழட்டிட்டு ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணிடுறியா? என்னது ஏர் ஃபில்டரா க்ளீன் பண்ணுமா? அது மொத்தமே கலந்து மாட்டேன் அந்த மாதிரியா? சரி பண்ணலாம் இரு ஃபஸ்ட்டு வேலை ஆகும். இது கொண்டாரு 5 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகும். அதுலேயே கழட்டின்னு இருக்கு அந்த பக்கம் அது கழட்டி விட்டுருவேன். ஒரு இது வெயிட் பண்ண இருக்கணும் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஸ்டார்ட்டில் இருக்கணும். இப்போ பைக் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரன்னில் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த டைம் வந்து நம்ம பைக்குடைய ஏர் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணலை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு சர்வீஸ் தான் பண்ணியிருக்கிறோம். 9000 கிலோமீட்டர் தான். நம்ம ஏர் ஃபில்டர் எப்படி இருக்குதுன்னு கண்டிஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். இப்போ அதே ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே போட போகிறோம். அந்த பக்கம் இருக்குது. என்னது அது ஆயிலில் போடணும். ஆயிலில் கந்த தண்டா ஊற்றணும்னா போட்டால் தான். இது அர்த்தமா அப்படியே விட்டுருக்கேன். இப்போ இந்த ஆயிலில் வந்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கிட்டவாடா
கைஸ் நம்ம ஏர் ஃபில்டர் செக் பண்ணதில் ஏர் ஃபில்டர் க்ளீனாக தான் நல்லா தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் டைமில் வந்து நம்ம ஏர் ஃபில்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இதை நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிடலாம். கைஸ் இப்போ அவ்வளோதான் கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம பைக் சர்வீஸ் வந்து முடிஞ்சிச்சு. கீழே மட்டும் இப்போ போல்டை மட்டும் நம்ம போட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பைக்கை வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இங்கே இடத்துலேருந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோடா இந்த ஆயில் ஃபில்டர் அங்கே பாருங்க ஆயில் கொடு. கரெக்டாக லெவல் வச்சு டைட் பண்ணுறேன். போன டைமே வீக் ஆயிடுச்சு. கைஸ் அந்த போல்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிட்ட மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால் என்னாச்சுன்னா அந்த ஆயில் வந்து லைட்டாக லீக் ஆச்சு. லீக் ஆனதுனால அப்படியே நம்ம இன்ஜின் மேலே போட்டு அப்படியே புகையாக வர ஆரம்பிச்சு. நம்ம பயந்துட்டு என்னடா நம்பர் அதுக்கா மைலேஜ் பார்த்தோம். இங்கே போனதுக்கு போடுறேன் போய் ஊற்றுறதா இருக்கேன். பெரிய மாரி அவ்வளோண்ணா. கேப்பு தான் இருக்குது. 3-2-2 3 இன்னும் இருக்கிறாங்க. தேங்க்யூ. இது 100 தான். பிளாக் தானே அது ஏதாவது ஊற்றிக்கிறான் டென்ஷன் பண்ணி வாட்டர் சர்வீஸ் பண்ணுறேன். டிஸ்பிளே ஆஃபில் இருக்கும். மைலேஜ் வரது கிடையாது. மைலேஜ் வரது மைலேஜ் வருமா? அதுவே 1000 ரூபாய். டேங்க் ஃபுல் பண்ணிக்கிறியா? அதனால தான் அது ஓட்டுனியா? டேங்க் ஃபுல் பண்ணுறதுக்கு எவ்வளோ வருதா? 1200. 1200. அது அது ஊற்றுறது 1000 ரூபாய். அது 2 வாட்டி ஊற்றினே. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து சர்வீஸ் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வாட்டர் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாட்டர் சர்வீஸ் முடிச்ச உடனே நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது.
ரெடி பைக்கை வாட்டர் சர்வீஸ் பண்ண அப்புறம் புது பைக்கு ஃபீலே வருது. அதான் பார்க்கவே புதுசாக டக்கு இருக்கு. அவ்வளோதான் காய்ஸ், இப்போ வாட்டர் சர்வீஸும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ பைக்குக்கு வந்து பாலிஷ் மட்டும் அடிச்சுட்டு நம்ம பைக்கை துடைச்சிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க எல்லோரும். கைஸ், நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு ஒரு மீட்டப் ஒன்று இருக்குது. பைக்கர்ஸ் எல்லாம் வராங்க, நம்ம அவங்கள மீட்டப் பண்ண போகிறோம். அந்த வீடியோவும் நம்ம எடுத்து போடுறோம். மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.